friends, welcome back. Amutha Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு சிக்கன் சுக்கா தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம். காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம். கல்பாசி போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா கிளறி விட்டாச்சு. சிக்கனுக்கு தண்ணி ஊற்ற வேணாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். அதுலேயே அது நல்லா வேகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கறியை ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சோன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வத்திருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, கறி நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த காரம் போதுன்னா ஓகே. காரம் கூடுதலாக தேவைன்னா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.